அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, நான் நிறைய இந்த பதிவுகளை சொல்லும்போது கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன், அதனால் பண்ண வேண்டாம் அப்படின்னு என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய பிஏவாக இருக்கக்கூடிய ஜோஷுவா சாலமன் அவர்கள் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிட்டாங்க. ராஜதுரை அவர்களும் கேட்டுக்கிட்டார், அவர் ஒரு பிஏ தான், கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு புரியணும், கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணாலாவது உங்களுக்கு அதோடைய சீரியஸ்னஸ் புரியும், அந்த விஷயத்துடைய அரசியல் என்ன நடக்குதுன்றதுக்காக விமர்சனம் பண்ணுறேன். அதை அவங்க ஏன் அப்படி பேசுகிறீங்க, அவங்க மனசு வருத்தப்படுறாங்க. அண்மையில் கூட அண்ணாமலை அவர்கள்கிட்ட மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்குரியுமா அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட அண்ணாமலை அவர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னார்னா, அது ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். அது என்ன குறிப்பிட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லை வேறு யாராச்சும் சொன்னார் தெரியாது. மேக்ஸிமம் அவரை விமர்சனம் பண்ணுறது இப்போதைக்கு சமீப காலத்தில் நான் தான், அப்படி நான் ஒருத்தன் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவர் என்ன சொல்ல கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, அதை தவிர்க்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு மனசு புண்பட்டிருந்தால் நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் நேரில் பார்க்கும்போது அண்ணன்கிட்ட மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் என்ன நினச்சிங்க, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவார், அப்புறம் டிடிவி அவர்கள், அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு விஜய் அவர்களோட கட்சியோட கூட்டணி போகணும்னு சொன்னீங்கல்ல. ஆனால் நான் சொன்னேன், நான் நினச்சா எதையும் மாற்றுவேன்னு சொன்னேன், விஜய் அவர்களை களத்திலிருந்து அகற்றுவேன்னு சொன்னேன், அகற்றியாச்சு. இன்றைக்கி அவர் கட்சி கலைக்கப்பட்டாச்சு. அவரோட தான் அவர் இன்ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்டிவாக இல்லை, முடிஞ்சு போச்சு. அவர் பிரச்சாரம் வரப்போகிறதில்ல. நீதிமன்றமே எல்லாரையும் கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர்கள். ஸோ விஜய் அவர்கள் களத்திலிருந்து அகற்றியாச்சு. எந்த விஜயை வச்சுக்கிட்டு நீங்கள் பிஜேபியை த்ரெட்டன் பண்ணீங்களோ, என்டிஏ கூட்டணி வெளியே போனீங்களோ, அண்ணாமலை அவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னுடைய பேச்சை கேட்காம, என்னோடய ஆலோசனை கேட்காம என்னை புறக்கணிச்சிங்கல்ல, இப்போ உங்களுக்கான அந்த ஆப்ஷன் கிடையாது. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ விஜய்ன்ற ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் மோடி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, என்டிஏல கூட்டணியே கிடையாது. இப்போது பிஜேபி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்குது, அதிமுக கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் கன்ஃபார்ம் அவர் சொல்லவே இல்லை, கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் கூட்டணி இருக்கலாம், இல்லைன்னா கூட கடம்பூர் ராஜன் செல்வராஜன்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ மோடி அவர்கள் என்ன பண்ணுவார், விஜய்ன்ற ஆப்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் மிரட்டி பார்த்தாங்க. கூட்டணி ஆட்சிலாம் கொடுக்கணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்குலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது இனிமேல் அது பேச முடியாது. அந்த வார்த்தையை முன்னெடுத்ததும் நான் தான். என்னுடைய ஆலோசனை கேட்காம, என்னையே சந்திக்காமல், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம மோடி அவர்கள் தான் தோண்டித்தனமாக செயல்படுறதுனால நான் என்னுடைய பவர் என்னன்னு காட்டணும்ல. ஒருத்தர் கொண்டு வர முடியும், அவங்கள மறுபடியும் அனுப்ப முடியும். நான் களத்தை எப்படி வேணால் மாற்றுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆட்டத்தை கழிச்சு ஆடுவேன் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கழிச்சிட்டேன், இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆடுறேன். இப்போ மறுபடியும் என்ன நிற்குதுனாக்கா, மறுபடியும் அதே திமுக, அதே அதிமுக, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி 2 கட்சி இருக்குது. இப்போ பிஜேபி தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ திமுக பலமான கூட்டணியோடு இருக்காங்க. அதிமுக கூட தான் கூட்டணி போகணுன்ற கட்டாயம் பிஜேபிக்கு இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் காலில் போய் மோடி அவர்கள் விழணும், காலை நக்கணும். எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்தால் பத்தாது, எடப்பாடி அவர்கள் ஷூவை நக்கி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பிச்சை கேட்கணும், யாசகம் கேட்கணும். ஐயா, எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு 15 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க, போன தடவை கொடுத்த மாதிரி ஒரு 20 சீட்டாவது கொடுங்கன்னு சொல்லணும். அப்போ கூட எடப்பாடி அவர்கள், நான் அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறனோ, நான் அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறனோ அதன்படி தான் எடப்பாடி அவர்கள் சீட்டு ஒதுக்குவார் பிஜேபிக்கு. அதில் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் அண்ணாமலை என்கிட்ட ஆலோசனை கேட்காமல், என்கிட்ட அவர் உதவி கேட்காமல், என்னுடைய ஆலோசனைப்படி நடக்கலை, அவர் ஒப்புதல் கொடுக்கலன்னா அண்ணாமலைக்கு சீட்டு கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை, அவர் தேர்தல் நிற்கக்கூடாது, அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கூடாது, உங்கள் கட்சியில் அவர் ஓரமாக உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அந்த கண்டிஷனோட சீட்டு கொடுக்க ஒத்துக்கலாம். நான் சொன்னாதான் அது கூட பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்துப்பார், இல்லைனா பாஜக தனியாக கட்டி விடப்படும். எந்த நெசசிட்டியும் எடப்பாடி அவருக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ இனிமேல் நீங்கள் கேஸ் போடுவேன், கைது பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுற அந்த துணி இனிமேல் கிடையாது. எடப்பாடி அவர்களை மிரட்டி நீங்கள் டெல்லிக்கு வாங்க பேசணும், அப்படி செங்கோட்டையின் கட்சியிலிருந்து உடைப்பேன் கிடைப்பேன்ற வேலைலாம் இனிமேல் நடக்காது. அதனால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இனி மிரட்டி பார்க்க முடியாது. இங்கே திமுக அதிமுக தான்.
இந்த களத்தில் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணால், இப்போது டிடிவி அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். எனக்கு எப்பவுமே அண்ணன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. நான் உங்களை வந்து அன்பாக பேசுகிறேன். என் அன்பு, என் செல்லம், என் தங்கம், என் பட்டு, என் கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி அப்படின்னு வந்து டிடிவி அண்ணன் சொல்கிறேன். ஏன்னா விமர்சனம் பண்ணக்கூடாது, கடுமையாக என்னுடைய பிஏ சொல்கிறாரு, 2 பிஏ சொல்லிட்டாங்க. அதனால் நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பேசுகிறேன், கரிசனையாக பேசுகிறேன், ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன். மாண்புமிகு, மரியாதை மிகு, பாசமிகு அண்ணன், அன்புள்ள அண்ணன் டிடிவி தினகரன், எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்கள் பிஏ கிட்ட பல முறை நான் சொல்லிட்டேன், லெட்டரும் கொடுத்துட்டேன். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் என்ன ஆலோசனை கொடுக்குறேன்னு நீங்கள் கேளுங்க. உங்களை வந்து எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் உங்கள் மனசு என்ன இருக்குது எனக்கு தெரியும். அது பொது வெளியில் வந்து நான் சொன்னால் அந்த பிளான் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுதான் கடிதத்தில் உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தரேன்றேன். நீங்கள் என்ன நம்பாமல் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசி நாசமாக போகிறீங்க. இப்போ விஜயை நம்புனீங்க, விஜய் இல்லை. இப்போ விஜய் உங்கள் முதல்ல கரியை பூசிட்டு போயிட்டாரா? அது அவர் தானாக போல, நான் தான் ஐடியா கொடுத்து போக வச்சேன். புரியுதா? அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்போம் பாருங்கள். நான் எப்போயும் ஒரு வீடியோ போடுவேன், இல்லைனா வந்து ஒரு மெயில் அனுப்புவேன், இல்லை ஒரு லெட்டர் அனுப்புவேன், இல்லை ஃபோனில் பேசுவேன், இல்லை ஒரு மெசேஜ் தள்ளி விட்டால் போதும். இப்போ கூட எடப்பாடி அவர்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் இந்த வீடியோ மூலமாகவே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது கூட ஒரு மெசேஜ் தான். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி நீங்கள் இவ்வளோ கெஞ்சிரிங்க மோடி அவர்கள் வந்து, எனக்கு டிடிவி தினகரன் வந்து அதிமுக ஓட்டை இப்போ பிரிப்பாருன்னு தோணுது. போன தேர்தலெலாம் எத்தனையோ % பிரித்தாங்கன்னு சொல்லப்படுது. அவரை வந்து அவரே சொல்லிக்கிறார், துக்கடா கட்சி மாதிரி இருந்தால் கூட நாங்கள் வந்து ஓட்டை பிரிச்சிட்டோம், எங்களால் தானே வந்து எடப்பாடி அவர் தோத்துட்டாருன்னு அவங்க சொல்கிறாரு. இப்போ இந்த முறை வந்து டிடிவி தினகரன் வந்து தேர்தல் நிற்கக்கூடாது. அவர் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார். அதனால் என்ன பண்ணுங்கள், அவர் மேலே ஊழல் வழக்கில் அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. அந்த கட்சி தேர்தல் அப்போ நிற்கவே நிற்காது. ஓபிஎஸ் அவர்களை சொல்லி இந்த தேர்தலில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது, தேர்தல் பேசக்கூடாது, கட்சி விஷயத்தை பேசக்கூடாதுன்னு அமைதியாக்குங்க அப்படின்னு வந்து நான் இப்போ எடப்பாடி அவர்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். அது எப்படியும் ஸ்டாலின் என்ன பார்த்துருவார். இப்போ நான் எடப்பாடி கிட்ட சொல்கிறது, எடப்பாடி இந்த வீடியோ மூலமாக அவங்க ஆள் சத்தியன் எல்லாம் இருக்கார், மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியன் இருக்கார் அங்கே ஐடி விங்லலாம், அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா உடனே எடப்பாடி கிட்ட சொல்லுவாங்க, செந்தில் சார் வந்து இப்படி ஐடியா கொடுத்துட்டார், இதுவே ஒரு ஐடியா தான். இல்லைனா கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஃபோன் போடுவேன் எடப்பாடி சாருக்கு, இல்லைனா வந்து ஒரு மெயில் பண்ணுவேன், இல்லைனா ஒரு லெட்டர் அனுப்புவேன், இல்லைனா ஒரு மெசேஜ் வந்து தட்டி விடுவேன் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த நடவடிக்கை எடுத்தால் டிடிவி தினகரன் ஜெயிலில் இருப்பீங்க. ஓபிஎஸ் அவர்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. தேர்தலில் அந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் நின்னா தானே ஓட்டு வந்து பிரியுது அதிமுகக்கு. அப்போ அந்த ஓட்டு பிரியாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை வந்து இப்போ நான் சொல்லிட்டேன்னா முடிஞ்சிடும். இப்போ எடப்பாடி வந்து மோடி அவர்கிட்ட வந்து சந்தித்து பேசுவோம். மோடி அவர்கள் கண்டிப்பாக இப்போ அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் கட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு அறிக்கை வரணும். ஆல்ரெடி அறிக்கை ரெடி ஆகிடுச்சு, எனக்கு தெரியும். நான் தான் அதை உருவாக்குறது எனக்கு தெரியும். அதில் என்ன இருக்குன்னு நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். பார்க்கறது அந்த வீடியோ பார்த்துக்கங்க. அப்போது அவர் கட்சியை கலைக்கிறது கன்ஃபார்ம். உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியும். அந்த லெட்டர் ரெடி ஆகிடுச்சு, அறிக்கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா விஜய் கிடையாது. அப்போது ஒருவேளை மோடி அவர்கள் வந்து இங்கே சந்திக்கும் பொழுது எடப்பாடியை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சந்திப்பார். எனக்கு தகவல் வருது. முதல்ல அமித்ஷா வருவார். அமித்ஷா வந்து பருப்பு வேகாது, அதனால் மோடி தான் வந்தாகணும். மோடி அவர்கள் வரும்போது என்ன சொல்லுவார் எடப்பாடி அவர்கள், சரி உங்களுக்காக தரேன், ஆனால் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிலுக்கு போகிறத தடுக்கணுன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துட்டேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா அதற்கு காரணம் நான் குற்றம் சாட்டாதீங்க. ஏன்னா இங்கே தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும். அப்போ அதற்காக ஓட்டு பிரியக்கூடாது. நீங்களும் என்டிஏக்குள்ளே வெளியே போயிட்டீங்க. நான் சொல்கிற ஆலோசனை கேட்கலன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போடணுன்ற ஆப்ஷன் தவிர வேறு இல்லை.